Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த frills வச்ச designer sleeve எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் லைனிங்ல ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து 6 inch லென்த் இருக்க ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி எண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட சென்டரை கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இது லைனிங் ஸ்லீவ், இதோட மெயின் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மெயின் பீஸ்ல கட் பண்ண ஸ்லீவ் பீஸ் வந்து இதுதான். இப்போ வந்து நான் எப்பவும் லைனிங் பீஸ் தான் பர்ஃபெக்டாக கட் பண்ணுவேன். இப்போ மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் இன்ச்சு எல்லா சைடும் வெளியில் இருக்க மாதிரி தான் கட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம லைனிங்கையும் இந்த மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் பீஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். லைனிங் பீஸை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழ்ப்பகுதி மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். சீம் அலவன்ஸ் விட்டுட்டு எனக்கு இருக்க மெஷர்மெண்ட் வந்து 6 inch. ஸோ 6 inch பாதி வந்து 3 inch. ஸோ சென்டரில் மார்க் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே லென்த் இருக்கு இல்லையா, இங்கே லென்த்து கிட்ட கீழே இருந்து 2 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 inch மார்க் பண்ணல, இங்க இருந்து 2 inch மார்க் பண்ண மார்க்கிங்க இந்த மாதிரி கர்வ் மாதிரி டிரா பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். இந்த டிரா பண்ணதை அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ கீழே அதை கட் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த லைனிங் ஸ்லீவ் வந்து இந்த டிசைன்ல இருக்கும். இப்போ இந்த கட் பண்ணியிருக்க இந்த லைனிங் ஸ்லீவை வந்து மெயின் பீஸோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லீவோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கரெக்டான சைடு மேலே இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸை இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ மெயின் பீஸ் வந்து ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துட்டு கீழே ஒரு 1/4 inch கிளாத்தை விட்டு என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்க்கு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும். இந்த மாதிரி ஸ்லீவோட கீழ்ப்பகுதி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மெயின் பீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மெயின் பீஸ்க்கு மேலே தான் லைனிங் பீஸ் வச்சிருக்கோம். இப்போ லைனிங் பீஸ் கீழே தானே போகணும். ஸோ இப்போ நான் பின்னாடி சைடு திருப்பும் போது கரெக்டாக அந்த கர்வர் இடம்லாம் திரும்புறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் கொடுத்துருக்கேன். அந்த தையலில் படாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. இப்போ கட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லைனிங் பீஸை இந்த மாதிரி பேக் சைடு திருப்புறேன். பேக் சைடு திருப்பும் போது இந்த லைனிங் பீஸ்க்கு மேலே வந்து ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கர்வ் ஷேப் எல்லாம் கரெக்டாக திரும்பும். இப்போ நம்ம தையல் போட்டுக்க அந்த கிளாத் இருக்கு இல்லையா, லைனிங் சைடு பக்கம் இருக்க மாதிரி வச்சு லைனிங் பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஓரத்தில் அப்படியே படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ லைனிங் பீஸ்க்கு மேலே படிமான தையல் போட்டுட்டு இப்போ லைனிங் பீஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்புறேன். இப்போ பாருங்கள் அந்த கர்வ் ஷேப் எல்லாம் அழகாக வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த படிமான தையல் போட்டால் நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப்லாம் அழகாக திரும்பும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் படிமான தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங் பீஸை ஃபுல்லாக திருப்பணும். இப்போ இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்படியே அந்த கர்வ் ஷேப் எல்லாம் அழகாக வர மாதிரி ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவில் கீழ்ப்பகுதி வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மேல் பகுதியில் வந்து இந்த லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி அப்படியே அந்த ஸ்லீவ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ மேல் பகுதியில் ஸ்லீவையும் இந்த லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் இருக்க அந்த மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்லீவை வந்து கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லீவை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேல் சைட்லேருந்து இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம ப்ளீட்ஸ் வச்சு அந்த கிளாத் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவை வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட மேல் பகுதி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோட அகலத்தை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் கிட்ட இருந்து ஸ்லீவோட அகலம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த சீம் அலவன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 7 inch இருக்குது. ஸோ அதோட பாதி வந்து 3.5 inch இல்லையா. ஸோ 3.5 inch இந்த இடத்துல வருது. அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக் 2 கிளாத்தையும் சேர்த்து கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கட் கிட்ட இருந்து இந்த ஷேப்க்கு வந்து இன்னொரு சைடு கட் கிட்ட அந்த ப்ளீட்ஸ் கிளாத் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் கிட்ட இருந்து அப்படியே நம்மளுக்கு அந்த ப்ளீட் கிளாத் வந்து இந்த மாதிரி அப்படியே ரவுண்ட் ஷேப் கீழே வந்து அதுக்கப்புறம் இந்த கட் கிட்ட வந்து முடியணும். ஸோ எனக்கு மெஷர் பண்ணால் இங்கேருந்து இது வரைக்கும் 13 inch வருது. இப்போ 13 inch வருது அப்படின்னா நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான கிளாத் வந்து அதை விட டபுளாக எடுத்துக்கணும். எனக்கு 13 inch அப்படின்னா 26 inchக்கு இந்த ப்ளீட்ஸ் வைக்கிற கிளாத் எடுக்கணும். எனக்கு வந்து இந்த ஸ்லீவ்ல வந்து பார்டர் இருந்தது. ஸோ அதில் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறேன். இப்போ இந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான கிளாத்தோட வித்து வந்து 3 inchக்கு 26 inch லென்த் இருக்க கிளாத் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஒரு 1/4 inch மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 inch மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு பிசுறு இல்லாமல் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு சைடில் தான் நம்ம அந்த ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து 1 inch அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு half inch அளவுக்கு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு நம்மளுக்கு 13 inch அளவுக்கு வரணும். இப்போ மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ 13 inch வந்தது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ப்ளீட்ஸ் பிடிச்ச கிளாத் வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 inch கிளாத்தை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் முடிக்கும் போது 1 inch கிளாத்தை விட்டுட்டு டோட்டலாக எனக்கு 13 inch லென்த் இருக்க கிளாத் வந்து வரணும். இப்போ இந்த மாதிரி நான் 13 inch லென்த்துக்கு ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன்.
அந்த ப்ளீட்ஸ் பிடிச்ச இடத்துல பிசுறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிசுரை வந்து தெரியாமல் மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடு ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சுட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுட்டு இந்த கிராஸ் பீஸையும் இந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன். கிராஸ் பீஸ் வந்து 1.5 வித் இருக்க கிராஸ் பீஸ் லென்த்தாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸை பேக் சைடு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மடித்த கிளாத் வந்து இப்போ ஜாயின் பண்ண ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழே வரைக்கும். 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அந்த மடிப்பை வந்து இந்த தையலுக்கு மேலே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அந்த பிசுறு கிளாத்தை வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு பிசுறு இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவ் பீஸோட ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவில் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு கட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த கட் கிட்ட இருந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். கீழே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரணும். கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பின் குத்திக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பின் குத்தணும்னு தேவைப்படுதோ அந்த இடத்துல பின் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வரும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ப்ளீட்ஸ் கிளாத்தை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை ஸ்டிச் பண்ணிட்டு இங்கேருந்து இந்த ப்ளீட்ஸ் கிளாத்தை அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும் ஸ்லீவ் கூட. பாருங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளீட்ஸ் கிளாத்தை ஸ்லீவோட ஜாயின் பண்ணிட்டு அந்த கர்வ் ஷேப் கரெக்டாக ஈக்குவலாக வர மாதிரி சென்டரில் வச்சு நம்ம கிளாத்தை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அந்த ப்ளீட்ஸ் கிளாத்தை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ப்ளீட்ஸ் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளீட்ஸ் இருக்க ஸ்பேஸில் வந்து அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா படிஞ்சிருக்கும். பாருங்க நான் நல்லா அயன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா படிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்லீவ் வந்து எப்படியே வேணும்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல எம்டியாக தெரியுது அப்படின்றனால நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து ஒயிட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன பீட்ஸ் அவைலபிளோ அந்த பீட்ஸை வச்சு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு அப்படியே இந்த பீட்ஸை நான் ஜாயின் பண்ணிடுறேன். அப்படியே ஃபுல்லாக 1 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாக ரவுண்டாக ஜாயின் பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் பீட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்லீவோட சென்டர்கிட்டையும் லைனாக பீட்ஸ் வச்சா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஊசிக்குள்ளே லைனாக இந்த இடத்துல எந்த அளவுக்கு பீட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து அழகாக சென்டரில் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சென்டர்லேயும் அப்படி லைனாக பீட்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட் சென்டர்லேயும் அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைனர் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.